இன்று உன் அப்பன் உன்னோடு இருக்கின்ற ஒருவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றால் உனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளை, நம்பக்கூடாது. அவள் அழுது கொண்டு வந்து உன்னிடத்தில் என்ன சொல்ல போகின்றாள்? அவள் சொல்கின்ற ஒன்றையும் நீ நம்பிவிடக்கூடாது என்று. என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். ஏற்கனவே ஆயிர கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து அதிலும் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. மேலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளும் நீ மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதவுடன் அவரை நீ ஒருவர் கண்ணீரை விட்டு கதறி அழுகிறார் என்றும் நம்முடைய மனது அப்படியே இறங்கிவிடும். எந்த விஷயத்தையும் இப்படி நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு அல்லவா ஒரு வழி எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளையே. ஒருபோதும் இனிமேல் உனக்கு வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நன்மையை உன் கையில் பெற்று கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒரு பெண் சொல்லிவிட்டு அவள் அழுது கொண்டிருந்து வருவாள் என்று சொல்லிவிட்டேன் என் குழந்தையே. அவரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை புரிய வைத்து, நீ நாளை விடியலில் யாராவது ஒரு பெண் அழுது கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்க நிற்காதே. என்றைக்கு இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் இப்பொழுதே வந்து விடுவார் என்று சொல்வதில்லை, நாளையே வருவார் என்றும் சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் எப்பொழுது வேணாலும் வரலாம். இந்த அப்பன் சொல்வது தீர்வு இப்பொழுது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே? பொதுவாகவே எல்லோரும் அவரவர் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொருவரை தேடுகிறார்கள். ஒருவரை தன் அருகில் துணைக்கு வைத்திருக்க விரும்புகிறார்கள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்று யோசித்து இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை இத்தனை காலமும் தொலைத்து விட்டார்கள். தனக்கு தன் கை இருக்கும் பொழுது தன் கண்ணீரை துடைக்க உதவு என்று மறந்து விட்டார்கள். தனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது தனக்கு ஆறுதலாக நிற்கிறார்கள். இதையெல்லாம் உணர வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுமே நீ நினைத்தால் அது உன்னை வந்து சேராகும். நீ நினைத்தால் அது உன்னை விட்டு செல்லவும் முடியும். அதனால் எதையுமே சரியாக கோணத்தில் எதிர்கொள்ள நீ தயாராகு. எதையுமே சரியானபடி நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று ஒன்றுமையாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தைக்கு, நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் பயணிக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டிய தருணம். உன்னை சுற்றி என்னவென்றால் மற்றும் இனி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னிடத்தில் சரியான பதில் கிடைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பலவிதமான மாற்றங்களோடு பலவிதமான திருப்பங்களோடு இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நீ நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும். இப்பொழுது சொல்ல வந்த விஷயத்தை அப்பன் உனக்கு சொல்கின்றேன். அத்தனையும் நிச்சயமாக உனக்காக மாறும். உனக்கே உண்மையானதாக மாறும். இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற அத்தனையும் உன்னை என்றும் முன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கப் போகின்ற நல்ல விஷயங்களோடு பொன்னை பிணைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, வாழ்க்கையின் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் உதவி கேட்க சென்ற பிறகு
அவர்களின் வாழ்க்கை நாளை அவர்களுக்கு என்ன என்று என் குழந்தை உன்னிடத்தில் அழுது கொண்டு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை பற்றி சொல்ல வருகின்ற இவர் நிச்சயமாக பின்னால் உனக்கு மிக பெரிய பிரச்சனையாக மாறப்போகின்றார். அது எப்படி தெரியுமா? அப்பன் எப்பொழுதும் முன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம், அடுத்தவர்களின் பிரச்சனைகளுக்குள் நாம் தலையிடவும் நம்முடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. எப்பொழுதும் நம் பிரச்சனைகளை எல்லாம் அடுத்தவர்களிடத்தில் சென்று நாம் பகிர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுது நம் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். வாழ்க்கையில் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் ரகசியமே இல்லாத போன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த விஷயங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டாயானால் அதன் பிறகு எத்தனை இருக்கிறது ரகசியம் இவர்கள் உன்னிடத்தில் அத்தனை விஷயத்தையும் சொல்லிவிட நினைக்கிறார்கள். அத்தனையும் நீ அவர்களுக்காக இறங்கி நின்று அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு பொறுக்க முடியாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைக்கின்றேன். யாரோ ஒருவர் கண்ணீர் சிந்தினால் நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாமல் நமக்கிருக்கும் பொழுது ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த பிரச்சனையானது நம் பக்கம் திரும்பி விடுகின்றது. யாருக்கும் பிரச்சனை இருந்தாலோ அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், உன்னை தனித்து விடுவார்கள். அப்பொழுது நீ கேட்பாய், நான் உனக்காக தானே இதை செய்தேன், இப்பொழுது என்னையே பழிக வாங்கிய நாயை பழியாக மாற்றிவிட்டாயே என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் தான் விவரமில்லாமல் உன்னிடத்தில் வந்து அழுது விட்டேன். நீயாவது அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிடக்கூடாது. ஏதோ அறியாமல் இவர்கள் இதனை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒதுங்கி அல்லவா இருக்க வேண்டும். அதை விடுவித்து எனக்காக எதற்கு இந்த விஷயத்தை எல்லாம் செய்து இப்பொழுது என் வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்குகின்றீர்கள் என்று சொல்லி உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரம் அவர்களுக்கு வந்துவிடும். அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே? உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வருகிறது என்றால் அவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது நிறுத்திவிடு. ஏனென்றால் நம்மை தேடி வந்து ஒருவர் ஆறுதலுக்காக வரும் பொழுது அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நம்மால் முடிந்தது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்வது கூட இல்லாமல் அவர்கள் பேசுவதை நாம் கேட்டாலே, நாம் காது கொடுத்து கேட்டாலே அது அவருக்கு மிகப்பெரிய ஆறுதல் தான். அந்த ஆறுதல் கொடுப்பதோடு மேலும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒருபோதும் மூக்கை நுழைத்து தேவையில்லாமல் நீ கஷ்டத்தை தூக்கி சுமக்காதே என்றுதான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். எதிர்பார்க்கின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு இந்த பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும். இதோடு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி என் குழந்தை நமக்கு இருக்கின்ற பிரச்சனை போதும். இன்னொருவரால் மற்றவரின் வாழ்க்கைக்குள் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நீ ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது. நடந்திருந்த பிள்ளைகளான நிச்சயமாக இப்பொழுது அப்பன் சொல்லும் பொழுது நம் அப்பன் சரியாக சொல்லிவிட்டார் என்று நீ புரிந்திருக்க வேண்டும். நடக்காத பிள்ளைகளாக இனி நடக்கும் பொழுது அப்பன் வார்த்தைகளை நிச்சயமாக நினைத்து பார். நம் அப்பன் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் இப்பொழுது சொல்லி கொண்டு இருந்தார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் உறுதியாக சாதித்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் நின்று நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் முழுமையாக உனக்கு தருவேன் என்பதை உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும். மற்றது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு அழகானதாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த அப்பன் என்று சொன்ன வார்த்தைகள் உன் மனதுக்குள் நிறைவில் இருக்கும் வருஷத்தில் சர்வ நிச்சயமாக என்னை யாருடைய வாழ்க்கையிலும் எதுவும் எந்த பிரச்சனையும் உன் அப்பன் காரணமாக மாட்டார். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீ பெரிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன்.
என் குழந்தையே, நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அதை சூழ்ந்து நிறைந்த மனிதர்கள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சி கொள்ள ஆளாக்கி விடுவார்கள். சூழ்ச்சி நிறைந்த ஆட்களை அருகில் வைத்து கொண்டு நீ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உன்னிடத்தில் திரும்பி வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ புரிந்திருக்க வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை கேட்டு உனக்கான நல்ல நிலைமையை நீ ஏற்படுத்தி கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்று கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த அப்பன் இருக்கும் பொழுது அவர் சொல்வதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். யார் ஒருவர் உன்னிடத்தில் உதவி செய்ய வந்தாலும் உதவி செய்ய வேண்டினாலும் நீ ஆர்வமாக சென்று விட்டு அதனுள் மாட்டிவிடக்கூடாது. வரும் முன் காப்பதே நலம் என்பது போல நீ வருவதற்கு முன்னாலே நீ அது என்னவென்று, இதற்காக இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள், நாளை இவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்றால் நமக்கு என்ன நிலைமை என்பதை நீ முன்கூட்டியே அறிந்து முன்கூட்டியே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை கேட்டு நீ எப்பொழுதும் நல்ல நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.